ஹே காய்ஸ், இன்னைக்கு சிந்து பைரவி எபிசோடில் சிவா வந்து சிந்துவை வந்து தேடிட்டு இருப்பான். இவன் வந்து பார்க்கும்போது போலீஸ் எல்லாமே வந்துருவாங்க. போலீஸ் என்னாச்சு கேட்கும்போது, இல்லை சார் எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம், விளையாட்டுக்கு இங்கேருந்து குதிச்சிருவேன்னு சொன்னால் வந்து பார்த்தா நிஜமாலுமே குதிச்சிட்டா சார் சொல்லிட்டு சொல்லுவான். போலீஸ்க்கு வந்து சந்தேகமாகிடும், குதிச்சிட்டாங்களா இல்லை நீங்களே பிடிச்சி தள்ளி விட்டீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும்னா, பப்ளிக்லாம் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கடைசி அந்த பொண்ணு போய் கீழே குதிச்சிருச்சுன்ற மாதிரி ஸ்டோரி ஃப்ரேம் ஆகிடும். போலீஸும் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டு, நீங்க தானே தள்ளி விட்டீங்க, இல்ல சார் அவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கா சார் சொல்லிட்டு சொல்லுவா. எந்த சைடு விழுந்தாங்க கேட்டப்ப இந்த சைடு தான் விழுந்தாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்னேகா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு ஸ்னேகா வந்து சொல்லுவா, அது அவளா விழல, நான் தான் பிடிச்சி தள்ளி விட்டேன் சிவான்னு சொல்லிட்டு சொல்லுவா. சொல்லிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து இவ சந்தோஷமா ஆயிடுவளுக்கு. வந்துட்டு போலீஸ்க்கு என்னாச்சு சார் சொல்லிட்டு கேட்பா. நீங்க யாரு மேடம்? நான் தான் ஸ்னேகா, இந்த இவர் எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சொன்னோடனே, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க, சண்டை போட்டுட்டு ஒய்ஃபை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காருன்னு சொன்னோடனே, சிவா அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை சார் சொன்னோடனே, இல்லை இல்லை மேடம் பார்த்து பப்ளிக் எவிடன்ஸ்லாம் இருக்கிறாங்க சொன்னோம். ஓ அப்படியா சிவா, இதை நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஒன்றுமே தெரியாத மாதிரியே நீ நிற்பா. அதுக்கப்புறமேட்டா இவ வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிடுவாங்க சிந்துவை. சரி சிந்து மாதிரி ஒரு மேனிஃபெஸ்ட் எடுத்து கீழே போடலாம், அது எங்கே போய் விடுதோ அந்த சரௌண்டிங்கில் தான் சிந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க கீழே போட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து பைரவியை பார்த்து காயத்ரி சொல்லுவா, இந்த மாதிரி செழியன் வந்து எனக்கு கால் பண்ணாரு, அவரை கடத்தினவங்களை வந்து பார்த்துருக்காரு, அவர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இட்டு வந்து அவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அண்ணி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானே செத்துருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட பைரவி, அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காது, செழியன் வந்து படிச்சவரு, அவருக்கு உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும், நீ அதனால எதுவும் யோசிக்காதுன்னா இதெல்லாம் மகா ஒட்டி கெட்டுருவா. இங்க வந்து ஒரு பக்கம் வந்து சிவா வந்து சிந்து வந்து தேடிக்கிட்டே இருப்பா. இங்க வந்து ஸ்னேகா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு டேட் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவா. சரி ஓகே, சிந்துவோட பாடி கிடைச்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இங்க எல்லாரும் தேடுவாங்க, அவ கிடைக்கவே மாட்டா. இந்த சைடு வந்து பார்த்தாக்கா காயத்ரியோட புருஷன் இசைக்கு வந்து இவ தூங்கிட்டு இருக்கும்போது இவ ஃபோன் எடுத்து பார்ப்பா. ஃபோன் எடுத்து பார்த்தாக்கா அதுல செழியனோட ஃபோட்டோ தான் இருக்கும், இவனோட ஃபோட்டோ ஒன்றுமே இருக்காது. கட்டின புருஷன் என் ஃபோட்டோ ஒன்றுமே இல்லை, பாரு ஃபுல்லாக இவன் ஃபோட்டோ தான் இருக்குது சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகுவான். மறுபடியும் இங்கே வந்து சிவாவை காமிப்பாங்க. சிவா வந்து அவன் ஃபுல்லாக தேடுவான், அழுவான், எப்படியாவது கிடைச்சுன்னு இது பண்ணுவான். அப்போ வந்து ஒரு ஜிமிக்கி கமல் இருக்கும், அது வந்து சிந்துவோட கமல். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவான், அப்போ சிந்து இந்த இங்கே தான் இருக்கணும், அவளோட கமல் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த இடத்துல போயிட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து அன்னபூர்ணிக்கு டவுட் வரும், இன்னைக்கு இவங்க 2 பேருமே கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. கால் பண்ணாக்கா சிவா ஃபோன் எடுக்க மாட்டா, சிந்துக்கும் ஃபோன் போகாது. அவங்களுக்கு உடனே ரொம்ப டவுட் ஆகிடும், ஏன் 2 பேருமே இல்லை, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இங்கே சிவா வந்து ஜிம்மிக்கியை வச்சு அழுதுகிட்டே இருப்பாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்லையாவது சிந்துவை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.